வெல்கம் டு சஞ்சுமாஸ் vlog. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி கேத்திலிருந்து நாங்கள் கிளம்பி கோத்தகிரி வழியாக போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். குன்னூர் போய் சிம்ஸ் பார்க்கெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் இறங்குறதா பிளான். அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். போகும்போதே பார்த்திங்கன்னா மார்னிங் எல்லோரும் ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போகும்போது ஒரு நல்ல வைப். அதனால் அப்படியே வண்டியில் பாட்டு போட்டு விட்டுட்டு என் பொண்ணுங்க நான் எல்லாம் அதை ரசிச்சுக்கிட்டு அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஸ்டெப்ஸ் அப்படியே உட்காந்துக்கிட்டே போட்டுக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் போனோம். அன்னைக்கு கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. நல்லா சில்லுன்னு இருந்தது. அங்கங்கே லைட்டாக மழையும் பெஞ்சது. மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. பாருங்களேன், பார்க்குறக்கு உங்களுக்கே தெரியும். அவ்வளோ அழகாக அப்படியே காரை கொஞ்சம் ஸ்லோ பண்ண சொல்லி அதெல்லாம் அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம். சிம்ஸ் பார்க் போயிட்டு போன உடனே பார்த்திங்கன்னா எல்லாம் டிக்கெட் எடுத்துகிட்டு சரி சுற்றி பார்க்கலான்னு சொல்லி உள்ளே போனோம். ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அங்கே அவங்க அந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதில் உள்ளே போனதையுமே நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒவ்வொன்றும் புதுசாக பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாமே அழகாக இருந்தது. எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ரொம்ப வருஷங்களான மரங்கள் நிறைய இன்னும் இருந்தது. அதெல்லாம் ஒவ்வொன்றும் அதோட பேரோட இதோடு அங்கே வச்சுருந்தாங்க. அதுலேயும் எல்லாம் பார்த்துட்டு அதே போல் பூக்கள் ரொம்ப அழகழகான கலரில் ரொம்ப பார்க்குறக்கே கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் பொண்ணுங்க அவங்க அப்பா அவங்கெல்லாம் வந்து நாங்கள்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு வரோன்ட்டு கடகடன்னு போயிட்டாங்க. நானும் அந்த ஃப்ரெண்டு ஃபேமிலியில் அவங்க என் பொண்ணோட ஃப்ரெண்டோட அம்மா அவங்க 2 பேரும் சரி நம்ம ஒரு இடத்துல உட்காந்து அப்படியே இந்த இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டு எல்லாம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்கலான்னு தனியாக நாங்கள் மட்டும் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டோம். நாங்கள் உட்காந்துருந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக ஒரு சைக்கிளில் அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதையெல்லாம் பார்த்து அதுகளையும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸும் அவ்வளோ நல்லா கண்ணை பறிக்கிற மாதிரி நல்லா ரெட் கலரில் அவ்வளோ அழகாக இருந்தது. சரின்னு அதுவும் அழகாக வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே இன்னொரு ஃபேமிலி அப்பா அம்மா குழந்தைய மட்டும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த குழந்தைய அழகாக போஸ் கொடுக்க சொல்லி அவங்க அம்மா வீடியோ ஃபோட்டோ எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததே நானும் உடனே அவங்க அம்மா கூப்பிட்டுட்டு இருந்ததை வச்சு அந்த பையனோட நேம் மித்துன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நானும் கூப்பிட்டேன். உடனே என்னையை திரும்பி பார்த்தான். அவனையும் அழகாக வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே வந்தோம். வரும்போது பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல நல்லா அழகாக நீட்டாக ஒரு இது போட்டு அதில் ஃபுல்லாக செடி வளர்த்திருந்தாங்க. அதையெல்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டே வரும்போது ரொம்ப வருஷமான மரங்கள் அவ்வளோ அழகழகாக இருந்தது. அதையும் பார்த்தோம். நாங்கள் 2 பேருமே பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்காக அழகழகாக வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அதே போல் அவங்களும் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அந்த மெமரிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. எடுத்துகிட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பூக்கள் எல்லாம் அப்படியே வெல்வெட் மாதிரியே இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகாக கலரும் அட்ராக்டிவாக இருந்தது. அந்த பூக்களே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. பொதுவாகவே வந்து ஹில் ஸ்டேஷனில் அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் அந்த பூக்கள் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வாடவும் செய்யாது. அதே சமயம் கலரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான கலர்ஸ் அவ்வளோ நல்லா இருந்தது. அதையெல்லாம் பார்த்து அழகாக ரசிச்சுக்கிட்டு அப்படியே வந்தோம். அதே போல் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. அந்த புல்வெளியெல்லாம் ரொம்ப அழகாக எந்த ஒரு குப்பையும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக வச்சுருந்தாங்க. மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருந்தது. அந்த அழகையெல்லாம் ரசிச்சுட்டு கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டோம். வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையும் அதாவது கேட்டுக்கு பக்கத்துலேயும் க்ரியேட்டிவாக செடிகள்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு பானை, அந்த பானைக்குள்ளேருந்து வழிஞ்சு ஓடுற மாதிரி, அதாவது நம்ம பொங்கலெல்லாம் வச்சா எப்படி பொங்கி வருமோ அது மாதிரி வச்சு செடிகள் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கவே பார்த்திங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு வேகமாக வந்து மரத்து மேலே ஏறின மாதிரி இருந்தது. என்னன்னு சொல்லி அதை ஜூம் பண்ணி பார்த்தா மலை அணில். அதாவது பார்த்திங்கன்னா மலை அணில் அவ்வளோ ஒரு கலர் பிளாக்கும் ப்ரௌன் கலரில் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நான் என்னால் முடிஞ்சளவு ஜூம் பண்ணி எடுத்தேன். இருந்தாலும் அது கிளியராக தெரியல. அவ்வளோ அழகாக இருந்தது அது பார்க்குறதுக்கே. அதை பார்த்துட்டு அடுத்து ஒரு வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே நிறுத்தி கொஞ்சம் நேரம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் லன்ச் கொண்டு போயிருந்ததுனால அதை ஒரு இடத்துல வச்சு சாப்பிட்லான்னு சொல்லி
அதுக்காக ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது பார்த்திங்கன்னா கோத்தகிரி தாண்டி ஒரு கடையில் இது பார்த்திங்கன்னா கோத்தகிரியில் மோடிஸில் பாப்பா வந்து ஹாட் சாக்லேட் கேட்டிருந்தா. அதனால் அவளுக்கும் ஃப்ரெண்டுக்கும் வாங்கி கொடுத்துட்டு கோத்தகிரி தாண்டி வர்ற வழியில் பார்த்திங்கன்னா சில்வர் டிப்புன்னு ஒரு கடை, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தப்போ அங்கே டீ, மசாலா டீ அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருந்தது. அதை இப்போ வரைக்குமே மறக்காமல் எங்கள் வீட்டில் அவர் சொல்லிகிட்டே இருப்பார். அதனால் இந்த தடவை கோத்தகிரி வழியாக வந்தோம்னா கண்டிப்பாக அங்கே டீ சாப்பிட்ணுன்னு சொல்லி அந்த டீ பிரேக் அங்கே எடுத்துக்கிட்டோம். ரொம்ப நீட்டாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. டீ சாப்பிட்டு அங்கேயே கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான டீ தூளும் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா விதவிதமான பூக்கள் எல்லாம் அவங்க அழகாக செடி வச்சுருந்தாங்க. அதில் இந்த பூ ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுச்சு. பூவாகும்போது பார்த்திங்கன்னா வயலட் கலரில் இருக்குது, அதே மொக்காக இருக்கும்போது பேபி பிங்க்கில் இருந்தது. அப்புறம் ஒரு வழியாக கிளம்பி வரும்போது அழகாக ஒரு வானவில் தெரிஞ்சது. அது